பிரைஸ் லார்ட். அநேக வேளையில நம்ம தேவையில்லாத அநேக காரியங்களை நினைத்து ரொம்ப குழம்பிட்டு இருப்போம். மற்றவர்கள் நம்மை குறித்து பேசின காரியங்கள், நம்ம மேல வந்த அந்த காயமான வார்த்தைகளை நினைத்து கொண்டு இருப்போம். ஏதோ ஒரு காரியம் கடந்த காலங்கள் நடந்ததாக இருக்கலாம், அல்லது கசப்பான அனுபவங்களாக இருக்கலாம். நம்மளை வெறுத்து ஒதுக்கின மனிதர்களை நினைத்து நம்ம சிந்தித்து கொண்டே இருக்கலாம். அநேக காரியங்களை குறித்து நம்ம குழம்பி போயிருக்கலாம். ஆனா நம்ம நினைத்து கொண்டிருக்கிற காரியம் எல்லாம் எப்படி இருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார் என்று தெரியுமா? நாம சிந்தித்து கொண்டிருக்கிறதெல்லாம் அற்ப காரியமா? ஆமீன். கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை என்னவென்றால், நாம சிந்தித்து மனம் வருந்தி ஒடுங்கி போய் மனம் கசந்து கண்ணீரோடு இருக்கிற காரியம் எல்லாம் அற்ப காரியமாக இருக்குது. அந்த அற்ப காரியத்திற்காக தான் நம்ம அழுந்து வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறோம். ஆமீன். நம்ம கண்ணீர் வடிக்கின்ற காரியங்கள் எல்லாம் அது ஒரு அற்ப காரியமாக இருக்கிறதாம். ஆமீன். மாறாக நாம் எப்படி எந்த காரியத்தை சிந்திக்க வேண்டும் என்று கர்த்தர் ஆசைப்படுகிறார் என்று தெரியுமா? கர்த்தர் இந்த உலகத்தில் பிறந்த காரியம், குறிப்பாக சிலுவையில் கர்த்தர் பட்ட காயத்தை தியானிக்கும் போதே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற காரியங்கள், நாம் சிந்தித்து கொண்டிருக்கிற காரியங்கள், அது எவ்வளவு அற்பமான விஷயம் என்று தேவன் நமக்கு உணர்த்துகிறவராக இருக்கிறார். இதுல எந்த சந்தேகமுமே கிடையாது. ஆமீன். எவ்வளவு பெரிய பிரச்சனையை நாம எதிர்கொண்டு இருந்தாலும் கர்த்தருடைய பாடு மரணத்தை நினைக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த பெரிய பிரச்சனை எவ்வளவு அற்ப காரியம் என்று தேவன் நம்மை உணர செய்கிறவராக இருக்கிறார். ஆமீன். அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான காரியங்களை குறித்து கவலைப்படாமல் இனி வரப்போகிற மகிமைக்காக காத்திருப்போம், அதையே சிந்திப்போம், வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம். கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலம் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you all. Praise God. Amen.